நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெண்கள் உள்ளிட்டோர் நடத்திய போராட்டத்தால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மதுகுடிப்போரின் போராட்டத்தால் மீண்டும் திறக்கப்பட்டது சர்ச்சையாகி இருக்கிறது. இது தொடர்பான செய்தித்தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வெள்ளப்பள்ளத்தில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் கடை முன்பு அமைத்திருந்த தடுப்புகளை மீறி சென்று பெண்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் செய்தனர். டாஸ்மாக் கடையால் அந்த வழியே செல்லும் பள்ளி கல்லூரி மாணவிகள் பெண்கள் உள்ளிட்டோருக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. என்ன காரணம்? எதனால? எங்க குடிபடைக்கு ஏதாவது காரணம் வேணும்ல? சில பயலெல்லாம் பார்த்தா குடிச்சிட்டு போதையில கிடைக்கிறாங்க. போதையில வேடிக்கை தான் பார்ப்பாங்க, யாரும் மறைக்க மாட்டாங்க. எங்களோட கோரிக்கை இங்க வேண்டியல்ல, எங்களுக்கு அவ்வளவுதான். இதைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடை மூடப்பட்ட நிலையில் கடையை உடனடியாக திறக்க கோரி வெள்ளப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த மது குடிப்போர் வட்டாட்சியர் வாகனத்தை முற்றுகையிட்டதுடன் டாஸ்மாக் கடை முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டாஸ்மாக் கடையை திறக்க மாவட்ட கலால் உதவி மேலாளர் ஜெயபால் அனுமதி அளித்ததை அடுத்து கடை மீண்டும் திறக்கப்பட்டு மது விற்பனை மும்மரமாக நடைபெற்றது. கடையில் மது பாட்டில்களின் இருப்பு குறைவாக இருந்ததால் உடனடியாக மது பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டன. இதனால் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி நடைபெற்ற போராட்டம் வீணானது. துணை போகாதே